புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வீரர் சத்தியமூர்த்தியின் நினைவு நூலக கட்டிடத்தின் 2ஆம் ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எம்பி 2 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு மேம்பாட்டு நிதியில் இருந்து அதன் மூலம் புதிய கட்டிடம் நவீன வசதிகளுடன் இணையதள வசதிகளுடன் புத்தக கட்டிடம் கொண்டாடப்பட்டு புதிய கட்டிடம் விழா சிறப்பாக நடைபெற்றது. வீரர் சத்தியமூர்த்தியின் நினைவு முழுநேர கட்டிடத்தில் ராமசுப்ராம் போராட்ட வீரர் சத்தியமூர்த்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மஞ்சள் செலுத்தி இனிப்புகள் வழங்கி கேக்குகள் மற்றும் கொண்டாடப்பட்டது. பல்வேறு அமைப்புகள் இதில் பங்கு பெற்று வாசகர் வட்டம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற்றது. இதில் நூலக நண்பர்கள், வாசகர் வட்டம், திருமயம் தமிழ் மன்றம், அறிவு திருக்கோயில் கபூர், போர்ட் ரோட்டரி கிளப், பாக்கியம் பவுண்டேஷன் மற்றும் AIM அறக்கட்டளை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஓய்வூதியர் சங்கம், நுகர்வோர் சங்கம், டெல்டா ஸ்டார், ASG நிறுவனம், தென்றல் IAS அகாடமி ஆகிய அமைப்புகளும் இதில் பங்கு பெற்றன. மவுண்ட் ஆலிவ் மெட்ரிக் பள்ளி, பாரத் நர்சரி பள்ளி, திருமயம் அரசு பள்ளிகள், RSP நர்சிங் கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களும் கல்வி மாணவ மாணவிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். நூலகர் வாசக வட்டம் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த 2ஆம் ஆண்டு விழா புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் விதமாகவும் சமூக அமைப்புகள் இடையேயான பிணைப்பை உறுதிப்படுத்தும் விதமாகவும் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது. மேலும் திருமயத்தில் உள்ள பிரமாண்டமான நூலக கட்டை பள்ளி கல்லூரி மாணவிகள் பொதுத்துறை தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவிகளும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. சத்தியமூர்த்தியின் செய்திகளுக்காக நாகராஜன்.